அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 டேஸ் சீரியல் ரிவ்யூ ஃபார் கௌரி. கௌரி சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நம்மளோட பார்வையில் நடக்க போகுதுன்றதான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கௌரி பாப்பா வேப்பிலை திருவிழாவை நல்ல விமர்சையாகவும் சீரும் சிறப்புமாகவும் நடத்துறதுக்காக துர்காவை வச்சு தான் வேப்பிலை திருவிழாவை நடத்தி முடிக்கணுன்ட்டு ஊர்க்காரர்கிட்டையும் பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் சண்டை போட்டு அவங்களோட உரிமையை வாங்கினா. வேப்பிலை திருவிழாவும் காப்பு கட்டுற திருவிழாவும் நல்லா சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது ஊர் தலைவரோட மருமவளை இந்த காலன் மந்திரவாதி கொண்டானா, இல்லை இந்த ஆவுடையப்பன் கொண்டானா, இல்லை ஊர் தலைவரே கொண்டுட்டான்னு என்னென்னு தெரியல. வேப்பிலை திருவிழாவை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக அவங்க மருமவ பேர் சாவித்திரியாக அந்த பொண்ணை கொன்று ஆற்றுல போட்டிருந்தாங்க, அந்த கோயில் குளத்தில் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் துர்கா இந்த பூஜையை எடுத்து நடத்துறதுனால தான் அபசகுணத்தால் அம்மன் கொண்டான்றதை ஊர்க்காரங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது இப்படி ஒரு பக்கம் இருந்தாலே அந்த காலன் மந்திரவாதி திரும்பவும் கௌரி பாப்பா கிட்ட வாழாட்டிட்டு இருக்கிறான். அப்படியே இருந்தாலும் மாசாணி அம்மனோட கோயில் நடுவாசலில் சாத்திடுறதுனால கௌரி பாப்பாவுக்கு திரும்பவும் பழைய சக்தியெல்லாம் இழந்துட்டு சாதாரண மனுஷியாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் போடுங்க. நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.